நந்தகுமார் அப்படின்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு தசை ஆரம்பித்த உடனே எவ்வளோ நாள் கழித்து அது வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எவ்வளோ நாள் கழித்து வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக பிரித்து எடுக்க முடியுமானா முடியாது. என்ன காரணம்னா, ஜோதிடத்தில் எல்லாமே அப்ராக்சிமேட் தான். நீங்கள் பிறந்த டைம்னு கொடுக்குறீங்கள, அது குழந்தையுடைய முதல் உள்மூச்சுக்கான நேரம். அதை அவ்வளோ எக்ஸாக்டாக யாரும் கணிக்க முடியாது இல்லையா? ஆனால் அதை வச்சு ஜாதகம் எழுதுகிறோம். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன் வரும். அதனால தான் ஒரு தசை முடிகிற கடைசி புத்திலையும் அடுத்த தசை ஆரம்பிக்கிற முதல் புத்தி சுய புத்திலையும் ப்ராப்பராக பலன் கொடுக்காது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லி வச்சாங்க. ஸோ தசை ஒன்று முடிஞ்சு அடுத்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எப்போ முடிஞ்சு எப்போ ஆரம்பிக்குதுங்கிறது வராது, ஒரு அப்ராக்சிமேட்டாக வரும். சூரியன் உதித்ததும் வெளிச்சம் வருதுங்கிறோம், ஆனால் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வெளிச்சம் வருது இல்லையா? அதனால தான் சூரியனுடைய தலை வர்ற நேரம் மதியம் வர்ற நேரம்லாம் சொல்லுவோம். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கங்க, ஒரு திசையில் சுய புத்தி வேலை செய்கிறது கம்மியாக தான் இருக்கும். அந்த சுய புத்தி முடிஞ்சதுமே பர்ஃபெக்டாக அந்த திசையினுடைய வேலையை செய்யும்.